அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மீலாடி நபி அன்னைக்கு எடுத்ததும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பி போன பின்னாடி தான் என்னுடைய வீடியோவே நான் எடுக்க ஆரம்பித்தேங்க. அது வரைக்கும் என்னுடைய எல்லா வேலைகளையும் நான் முடிச்சிட்டேன். மிஷினில் துணி போட்டாச்சு, அதை எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சாச்சு, பாத்திரம் விளக்கியாச்சு, சிங்க்கு கழுவியாச்சும், கேஸு கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நீட்டாக ஒரு ஈர துணியை வச்சும் தொடச்சி முடிச்சாச்சு. பார்த்தாலே தெரிகிறதா நல்ல பளபளன்னு இருக்குல்ல? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? என்னுடைய வேலைகள் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எனக்கு சமைக்கிற வேலை கிடையாது, லீவு விட்டாச்சும். பிகாஸ் மிலாடி நபி அப்படின்னா பெரும்பாலும் முஸ்லிம்ஸ் பல பேர் கொண்டாட மாட்டாங்க. பட் சில பேர் கொண்டாடுவாங்க. எங்கள் அம்மா வீட்லேயும் சரி, மாமியார் வீட்லேயும் சரி கொண்டாட மாட்டாங்க. ஸோ நானுமே கொண்டாடுறது கிடையாதுங்க. ஆனால் நம்ம செலிப்ரேட் பண்ணால் கூட எவ்வளோ சூப்பராக இருக்குமான்னு தெரியாது. அந்தளவுக்கு இன்றைக்கி சாப்பாடு நல்லாவே சாப்பிடுவோம். காரணம் என்ன அப்படின்னா, முன்னாடி நாளே நம்மக்கிட்டேருந்து காசு வசூல் பண்ணிட்டு போயிடுவாங்க மசூதியிலேருந்து வந்து. மிலாடி நபி அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா சோறு சமைச்சு நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்துடணும். அவங்க கொடுப்பாங்க, சோறு சமைச்சு நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்துடணும். கொஞ்சம்லாம் இல்லைங்க, நல்லா நிறைய கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம பொழுது ஓட்டிடலாம். ஸோ சமைக்கிற வேலை கிடையாது. நான்வெஜ்லாம் கிடையாது. பிளெயின் குஷ்கா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு தால்ச்சா கொடுப்பாங்க. அது சாப்பிட திகட்டாது. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுதான் வாங்கிட்டு வந்தாங்க. பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாங்க. நான் காமிச்சது பாதி தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் 2 பேருமே அதை தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். மீதி பாதி எங்கே அப்படின்னு கேட்பீங்க. அது மொத்தத்தையும் ஹஸ்பண்ட்கே போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து மதியம் லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் 2 பேர் தான். ஹஸ்பண்டும் கிளம்பி போயிட்டாங்கன்னா அவ்வளோ வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? எல்லாமே வீணாக தானே போகும். ஸோ கொடுத்து அனுப்பியாச்சு. அவங்க நல்லா உட்காந்து சாப்பிட்டுப்பாங்க. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாம். ஸோ பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு ஹாப்பி தானே. அது நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சோறு சமைக்கிற வேலை இல்லை அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலை நல்லா ஈஸியாக இருக்கும். டேவே பார்த்திங்கன்னா ரிலாக்ஸிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு புது ட்ரெஸ் வேறு இருந்தது. தலைக்கு குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கிட்டேன். நான் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, புது ட்ரெஸ் வியர் பண்ணுற அன்றைக்கி, ஷாப்பிங் போகிற அன்றைக்கி அப்படின்னு நம்மளுக்கு சமையல் இல்லை, சமைக்கிற வேலை இல்லை அப்படின்னா, அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச சோறு சாப்பிட்ற அன்றைக்கி, இந்த அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என் மனசு ரொம்ப ஹாப்பியாகிடுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். புது ட்ரெஸ் வியர் பண்ணிட்டேன்னா 10 வாட்டி போயிட்டு கண்ணாடி முன்னாடி நான் நின்று பார்த்துட்ருப்பேன். நான் அவ்வளோவா மேக்கப்லாம் போடுற ஆள் கிடையாது. ஒன்லி பவுட்ரு மட்டும்தான். அதுவும் எங்கேயாச்சும் போகும்போது மட்டும்தான். ஆனால் புது ட்ரெஸ் போட்டுட்டேன் அப்படின்னா 10 வாட்டி போயிட்டு நின்று, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், இந்த ட்ரெஸ் நமக்கே தைச்ச மாதிரி இருக்குது, இந்த கலர் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு 1000 பெருமைகள் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அந்த ஃபீலிங் நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் ஷாப்பிங் போனாலும் சரி, சொல்லவே தேவையில்லையா? அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலை இல்லை, சமைக்கிற வேலை இல்லை முக்கியமாக அப்படின்னா ஹாப்பியாக ஆயிடுவோம். ஸோ இந்த 3மே பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு அமைஞ்சு போச்சு. ஸோ சூப்பர் ஹாப்பியாக இருந்தேங்க. ஷாப்பிங் போகிறது மட்டும்தான் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இல்லையா, ஜும்மா நமாஸ்லாம் முடிச்சிட்டேன். அந்த அன்றைக்கி ஜும்மா நமாஸ் படிக்கிறதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாமே ஏற்றி வச்சாச்சு. என்னமோ தெரியலங்க, இந்த ஊதுபத்தி சாம்பிராணி ஏற்றி வச்சாதான் பார்த்திங்கன்னா வீடே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். சொல்லுவாங்கள்ல, மங்களகரமாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்லா இருக்கும். வைப்ரேஷனே சூப்பராக இருக்குங்க. அந்த வாசனைக்காகவா இல்லை நம்ம அதை ஏற்றி வச்சா நல்லா இருக்கும்ன்ட்டு நம்ம மைண்ட் செட் பண்ணுறதா இல்லையா என்னன்னு தெரியலங்க. அந்த வாசமும் சரி, அது ஏற்றி வைக்கும்போதும் சரி, ஏதோ ஒன்று சாதித்த மாதிரி, ஏதோ ஒரு திருப்தியான ஃபீல் கிடைச்ச மாதிரி நல்லா இருக்கும். மனசு அப்படியே அமைதியாக ரிலாக்ஸிங்காக வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் குழப்பம் இல்லாமல் அந்த டே பார்த்திங்கன்னா நல்லா முடியணுன்னா கண்டிப்பாக நம்ம ஊதுபத்தி சாம்பிராணி அடிக்கடி ஏற்றி வைக்கிறது நல்லது. நம்ம மனசுக்கு நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா
நான் நான்வெஜ் சமைக்கிற அன்றைக்கி அப்புறமேட்டு வீடு வாசல் துடைக்கிற அன்றைக்கெலாம் கண்டிப்பாக ஏற்றி வச்சுடுவேன். அப்புறம் நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி ஒரு சட்னி தான் அரைக்க போகிறேன். அந்த சாப்பாடு இன்னுமே இருக்குங்க. பட் 3 வேளைக்கும் உடம்பு தாங்காது. 2 வேளைக்கு சாப்பிட்டதே போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி சட்னி தான் அரைக்க போகிறேன். இது சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, தேங்காய் எண்ணெய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் உளுந்து, ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், வெங்காயம் வதங்கின பின்னாடி 3 பழமான தக்காளி, கல்லுப்பு போட்டு வதக்கி விடுங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பாதி கையளவு புதினா, அதுக்கும் பாதியாக கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தொக்கு பதத்துக்கு வரட்டும். அந்த மாதிரி வந்த பின்னாடி பெருங்காயத்தூள் இருக்குல்ல, அதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுங்க. அப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தோசை சுட போகிறோம். இந்த தோசை தவா பற்றி சொல்லியே ஆகணும். இது பார்த்திங்கன்னா கேஸ்டைன் தவா தான், ராக் பிராண்டோடையதும். மே மாதம் என்னுடைய கல்யாண நாளுக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ 4 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரிவ்யூ பண்ணலான்னு நான் நினைக்கிறேங்க. ரிவ்யூ சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்கலாம், சூப்பராக இருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான்ஸ்டிக் தவா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், முதல்ல ஒரு ஃபேமிலி ரன் பண்ண போகிறோம் அப்படின்னும்போது நமக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நான்ஸ்டிக் தவா வச்சு தான் லைஃப் ஆரம்பித்தேன். அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதத்தில் அதில் தோசையே வராது, நல்லா சுரண்டி எடுத்துகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணுறது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி அயன் தவா தான் பெஸ்ட்டு, அதுதான் சமைக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி அதை வாங்க ஆரம்பித்தேன். அதை வாங்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கடைக்கு போயிட்டு இரும்பு தவா 250 ரூபாய்க்கு வாங்கிட்டும் வந்தேன். பட் அது வீடியோஸ்லாம் பார்த்து பழக்கப்படுத்தி பார்த்தேன். அது எனக்கு கூட பழகவே இல்லைங்க கடைசி வரைக்கும். ஸோ அதை நான் பிரியாணிக்கு தம் கொடுக்கறதுக்காக ஒதுக்கி வச்சுட்டேன். அடுத்து என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கேஸ்டைன் தவா சூப்பராக இருக்கும்னு நான் வீடியோஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அது காஸ்ட்டு அதிகம். ஸோ என்ன பண்ணுறது, வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு வீணாக போயிடுச்சுன்னா காசுமே கூட சேர்ந்து வீணாக போயிடுமே அப்படின்ட்டு பல யோசனையில் கடைசியாக வாங்கிட்டேன். வாங்கும்போதும் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. முதல்ல 10 நாளைக்கு உண்மையை சொல்லணுன்னா தோசை வரவே இல்லைங்க. ஒட்டிக்கிட்டு தான் வந்துட்டு இருந்தது. பயந்துகிட்டே இருந்தேன், எங்கே காசு வீணாக போயிடுச்சோ அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அதை கடைசி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அதை பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம தோசைலாம் சுட்டு முடித்த பின்னாடி நம்ம நான்ஸ்டிக் தவானா அப்படியே எடுத்து போட்டுருவோம். ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது மெயின்டைன் ஆகுது நல்லா. அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. பேப்பர் தோசை எல்லாமே நல்லா வருதுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தோசை தவா எந்த மாதிரி வாங்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேஸ்டைன் தவா வாங்கலாம். சூப்பராக வருது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா இரும்பு தவா இல்லையா. அப்புறம் நம்ம அதை நல்லா ஆயில் கொடுத்து மசாஜ் பண்ண அது நல்லா நம்மளுக்கு ஒத்துழைக்குது. சூப்பராக வருது. கண்டிப்பாக வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு